வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். நானியுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் கமல்ஹாசன் அப்படின்னு சொன்னார். யாரோட உங்க இன்ஸ்பிரேஷன்னா கமல் சார் தான், அவருடைய படங்கள்னால தான் நான் சினிமாக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப கமல் சார் செட்ல இருக்காருன்னா ஒருத்தர் பெரிய ஒரு கேமராமேன் இருப்பாரு, ஒரு பெரிய மேக்கப் மேன் இருப்பாரு, எல்லாமே ஆன் த டோஸ்ல இருப்பாங்க, பயங்கர சின்சியரா வேலை பார்ப்பாங்க. என்ன காரணம்னா தே நோ, அவங்களும் பெரிய ஆள்கள் தான், பட் அவங்கள விட கமல்ஹாசன் நோஸ் பெட்டர் அப்படிங்கிறது தான். ஒரு பெஸ்ட் மேக்கப் மேனை கூட்டு வந்தா கூட அந்த மேக்கப் மேனை விட கமல் சாருக்கு நல்லா தெரியும் விஷயம். நம்ம கமல் சார்கிட்ட எந்த கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பர்ஃபெக்டா வேலை பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒரு கோரியோகிராஃபரோ, ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபரோ, ஒரு கேமராமேனோ, ஒரு ஆர்ட் டைரக்டரோ வேலை பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் எப்படின்னா, நம்ம இவர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, இவர்கிட்ட நல்லா ஒர்க் பண்ணணும். இப்ப ரீசெண்டா KHRK ரீயூனியன், அதுல ஒரு போட்டோகிராஃபர், அவர் எப்படின்னா தொடர்ந்து ரஜினி சாரோட ஜெயிலர்லாம் வேலை பார்த்திருக்காரு, 5-6 படம் வேலை பார்த்திருக்காரு. அவருக்கு என்ன பயம்னா, நம்ம போய் கமல் சார்ட்ட எப்படி ஒர்க் பண்றது, அவர் எனக்கு பயத்திலேயே நான் அவர்கிட்ட வேலைக்கு போகல. இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்னை பாராட்டினாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ப்ரொமோல நம்மளுடைய இதை பார்த்துட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு. நான் பயத்திலேயே அவர்கிட்ட போய் வேலை பார்க்கல. இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க. நம்ம போய் அவர்கிட்ட என்ன எப்படிடா வேலை பார்க்கறது, அவர் பெரிய ஆளு அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம தப்பா பண்ணோம்னா அவர்கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு பயந்து நிறைய பேர் வேலை பார்க்க பயப்படுவாங்க. பட் அவர் எப்படின்னா, உங்க இதை கரெக்டா பண்ணீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஏன்னா அவரு நிறைய பேரை பார்த்துட்டு அவங்க எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வாய்ப்புகளும் கொடுத்துருக்காரு. நம்ம விக்ரம் தர்மாவை அவர் தான் கொண்டு வந்தாரு, சுரேஷ் கிருஷ்ணாவை அவர் தான் கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர், திரு கேமராமேன், மகளிர் மட்டும் அவர் PC ஸ்ரீராம் அசிஸ்டன்ட், PC ஸ்ரீராமோட நிறைய அசிஸ்டன்ஸை கமல் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் ஆக்கியிருக்காரு. பாலச்சந்தருடைய சிஷ்யனான சுரேஷ் கிருஷ்ணாக்கு பாலச்சந்தரே வாய்ப்பு கொடுக்கல. முதல் வாய்ப்பு கமல் தான் கொடுத்தாரு. அது பின்னாடி தான் பாலச்சந்தர் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்ச பிறகு அவர் வாய்ப்பு கொடுத்தாரு அண்ணாமலையில. ஆனா முதல்ல சுரேஷ் கிருஷ்ணாவை டைரக்டர் ஆக்குனது கமல் தான். ஸோ அவர் திறமைகளை மதிக்கக்கூடியவர். அதே நேரத்துல அவர்கிட்ட ஏமாத்த முடியாது. ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிடணும். அவர்கிட்ட தெரிஞ்ச மாதிரி நடிச்சா மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். தினகரன்ல ஒரு செய்தி மக்கள் நீதி மையத்தை பத்தி வந்திருக்கு. அதுல மௌரியா அப்புறம் நம்ம முரளி அப்பாஸ் 2 பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த ஆபீஸ் நிலவரம், வாரம் ஒவ்வொரு ஆபீஸ் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு, நீங்க எந்தெந்த தொகுதியெல்லாம் கேட்டிருக்கீங்க, எந்த சின்னத்துல நிற்பீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை வேளச்சேரி, மயிலாப்பூர், விருகம்பாக்கம், கோவை தெற்கு, கோவை வடக்கு, ராமநாதபுரம், பரமக்குடி, ஸோ இந்த மாதிரி தொகுதியெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் நமக்கு மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சின்னம் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் படி என்னன்னா, 12லேருந்து 15 சீட்டு இப்போ போட்டி போட்டா தான் தனிச்சின்னம் கொடுப்பாங்க. அப்போ நீங்க திமுக அதுக்கு கம்மியா உங்களுக்கு சீட்டு கொடுத்தா நீங்க உதயசூரியன்ல நிப்பீங்களா அப்படின்னு மௌரியாட்ட கேட்கறாங்க. அதாவது 12 சீட்டு கொடுத்தா நீங்க டார்ச் லைட்ல நிக்கலாம், 12க்கு கம்மியா இருந்தா உங்களுக்கு தனிச்சின்னம் கிடைக்காது. ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு சின்னம் சுயேட்சையா நிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த சமயத்துல நீங்க இதுல நிக்க போறீங்களா, உதயசூரியன்ல நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மௌரியா சொல்ற பதில் என்னன்னா, நீங்க சொல்றது கரெக்ட், பட் தேர்தல் ஆணையம் இன்னொரு விதி இருக்கு. ஒரு கட்சி பொது தேர்தலில் 1% வாக்கு வாங்கியிருந்தா அடுத்த தேர்தலையும் அதே சின்னத்தை கொடுப்பாங்க. நாங்க 2.51% 2021 தேர்தலை வாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட 3% வாங்கியிருக்கோம். சிறப்பு அனுமதி பெற்று நாங்க இதுலயே டார்ச் லைட்லயே நிற்போம் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது தேர்தல் ஆணையத்துடைய இன்னொரு விதி என்னன்னா, ஒரு கட்சி பொது தேர்தலில் 1% ஓட்டாவது வாங்கியிருக்கணும். 1%, அதாவது 1%ன்னா
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ 5.5 கோடி ஓட்டு இருக்கு அப்படின்னா 5 லட்சம் ஓட்டாவது 5.5 லட்சம் ஓட்டாவது வாங்கியிருக்கணும். நம்ம கூடவே வாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட 2.5% 3% ஓட்டு வாங்கியிருக்கோம். ஸோ அதனால அந்த விதிப்படி பார்த்தா நம்ம டார்ச் லைட்லேயே நிற்கலாம். அது எத்தனை சீட்டு கொடுத்தாலும், 10 கொடுத்தாலும், 8 கொடுத்தாலும், 5 கொடுத்தாலும், 2 கொடுத்தாலுமே நம்ம டார்ச் லைட்லேயே நிற்கலாம். அந்த பிரச்சனை இல்லைங்கிறத மௌரியா தன்னுடைய பதில் மூலமாக சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க டார்ச் லைட்ல நிற்கிறதுக்கான முயற்சியில தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய சுயத்தை இழந்துடக்கூடாது அப்படின்னு முயற்சியில இருக்காங்க. பட் அதை மீறி என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியல. இப்போதைக்கு இவங்க சொன்ன பதிலை வச்சு பார்த்தா நாங்க வந்து டார்ச் லைட்ல நிக்கிறோம், அதுல கான்பிடென்டா இருக்கோம், அதுலதான் நிப்போம்னு சொல்றது உறுதியா தெரியுது. தக்காளி சீனிவாசனை பொறுத்தவரைய அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. நாளைய மனிதன் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரா, சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசரா தான் அவர் பிரபலமானார். ஸோ கமலஹாசன் அண்டு நம்ம இவர் சித்ரா லக்ஷ்மணன் இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் எடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம படத்துக்கு வந்து கிட்டி வில்லன், ஏன்னா கிட்டி வந்து சத்யால வில்லனா நடிச்சவர். அடுத்து சூரசம்ஹாரம் எடுக்கிறாங்க. சூரசம்ஹாரம் எடுக்கும் பொழுது அது ஒரு போலீஸ் கதை. கமலஹாசன் வந்து அதுல போலீஸ் காப் ஸ்டோரி தான் அது. அதுல போலீஸா நடிக்கிறாரு. அப்ப இந்த படத்துக்கு யார வில்லனா போடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கிட்டிய வில்லனா போடலாம், அவர் பையனா வந்து நம்ம தக்காளியை நடிக்க வைக்கலாம் ப்ரொடியூசரு. அவர் வந்து இந்த இவர்கள் வருங்கால தூண்கள் அப்படின்னு படம் எடுத்திருக்காரு. மனசுக்குள் மத்தாப்பு அவரோட படம் தான். நாளைய மனிதன் அந்த படம் அவர் படம் தான். ஜென்ம நட்சத்திரம் அவர் படம் தான். அதிசய மனிதன் அவர் படம் தான். இந்த மாதிரி படங்கள் அவர் வந்து சூரசம்ஹாரத்துல வில்லனா நடிச்சது. அதன் மூலமாக ரொம்ப பிரபலமானார். அவர் இப்ப உடல்நல குறைவுனால அவர் காலமானார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நிக்கில் முருகன் மூலமாக நான் பார்த்தேன். அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள். சில வெப் சீரிஸ் ரெக்கமெண்டேஷன், அதாவது இது வந்து இந்த 3 வெப் சீரிஸ் ஏற்கனவே பெரிய ஹிட் ஆனது, அது வந்து திரும்ப வந்திருக்கு. திருப்பி அதாவது அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் திரும்ப வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சீரீஸ் நேம் பேர் என்னன்னா த மென்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. அதாவது ஒரு டீம் ஆஃப் டிடெக்டிவ் இருப்பாங்க கலிபோர்னியால. அவங்க வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு கிரைமை கண்டுபிடிப்பாங்க. அதை தவிர வந்து மொத்தமா ஒரு கதை, பேட்ரிக் ஜேன் அப்படிங்கிற டிடெக்டிவோட லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு கதை போகும். ரெட் ஜான் அப்படிங்கிற ஒரு வில்லன், அவன் இவங்க ஃபேமிலியே கொண்டிருப்பான். ஸோ அதை வச்சு ஒரு சீரியல் கில்லர், அதை வச்சு ஒரு கதை போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடுமே சூப்பரா இருக்கும். அவங்க எப்படி கிரைமை சால்வ் பண்றாங்கன்னு. த மென்டலிஸ்ட் அது அமேசான் பிரைம்லயும் இருக்கு, இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிற ஒரு சீரீஸ். அதாவது FBI-ல ஃப்ரிஞ்ச் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது ஃப்ரிஞ்ச் சயின்ஸ். இது எப்படின்னா பயங்கரமா இருக்கும். சைஃபை த்ரில்லர் அப்படின்னு இதை சொல்லலாம். இதுலயும் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கிரைமை கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கு மேல வந்து நமக்கு பேரலல் வேர்ல்டு, பேரலல் யூனிவர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது வந்து ஸ்டார் வார்ஸ் எழுதின, ஸ்டார் ட்ரெக் எழுதின அந்த கதாசிரியருடைய கதை. ஃப்ரிஞ்சுங்கிறது இப்ப அமேசான் பிரைம்ல இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கும், அவசியம் பார்க்க வேண்டிய சீரீஸ். அதுக்கப்புறம் 3வதா த மேன் இன் த ஹை கேசல். இந்த மேன் இன் த ஹை கேசல்ங்கிறது இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னிலேருந்து வந்திருக்கு. அது என்னன்னா 2வது வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அதை வந்து ஒருவேளை ஜப்பானும் ஜெர்மனியும் ஜெயிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன். வாட் இஃப் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இப்ப ஒருவேளை ஜப்பானும் ஜெர்மனியும் ஜெயிச்சிருந்தா இந்த உலகம் என்ன கதி ஆயிருக்குங்கிறத கொண்டு வந்து அதை வேற ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த 3 சீரீஸும் அவசியம் பார்க்க வேண்டிய சீரீஸ்.